மீட்ல பவன் கல்யாண் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த இதுக்கு முழுசா வந்து திருப்பதி தேவஸ்தானம் தான் பொறுப்பெடுக்கணும், இவர் ஜெகன்மோகன் ரெட்டி எதுக்கு பொறுப்பு இல்லை என்ன சொல்லியிருக்காரு. அதான் சொல்றேன்ல, சந்திரபாபு நாயுடு டைரக்ஷன்ல அவங்க கொடுக்குற ஸ்கிரிப்ட் தான் பவன் கல்யாண் அப்பப்போ ஒரு மாதிரி பேசிட்டே இருப்பாங்க. நம்ம ஒரு படத்துல ஒரு கேரக்டர் இருக்கும், இன்னொரு படத்துல இன்னொரு கேரக்டர் இருக்கும். இந்த ஷூட்டிங் போகும்போது இந்த டைரக்டர் கொடுக்குற டயலாக் ஸ்கிரிப்ட் பேசுவோம், இங்க வந்தா இங்க வேற கெட்டப் போட்டு இங்க ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுவோம். அதே தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பாவம், அவருக்கு எதுவுமே தெரியாது, யார் என்ன எழுதி கொடுத்தா அது பேசுவார். முழுக்க முழுக்க இது அரசியல் தான். முழுக்க சந்திரபாபு நாயுடு செல்ஃபிஷ்னஸ். இந்த 100 நாள்ல அவங்க கொடுத்த எந்த ப்ராமிஸ் ஜனங்களுக்கு செய்ய முடியல, ஸ்டேட்டை டெவலப் பண்ண முடியல. ஸ்டேட்ல நிறைய இஷ்யூஸ் நடக்குது. ஃபிளட்ஸ் வந்து எவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்க, எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, யாருக்குமே எதுவுமே செய்ய முடியாம ஸ்டீல் பிளான்ட் பிரைவேட் பண்றாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் ஜனங்கள் பேசக்கூடாது, இது பேப்பர்ல வரக்கூடாது, பக்கத்து ஸ்டேட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் மட்டும்தான். நாங்க சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கோம். இங்க எக்ஸ் சேர்மன் சுப்பாரெட்டி சார் சிபிஐ என்கொயரி கூட பண்ண சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல கேட்டுட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.